Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சத்து மிகுந்த நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த குளிர் காலத்துல இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு சின்ன சின்ன சளி, காய்ச்சல் இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். பொதுவாக நெல்லிக்காயை கடித்து சாப்பிட பிடிக்காம அது நம்ம சாப்பிடாம கூட இருந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி டேஸ்டியாக சட்னி வச்சு கொடுங்க. நெல்லிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு தடவை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி, ஈவன் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 6 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதில் அந்த விதையை நீக்கிட்டு இந்த சதையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியாமல் இருந்ததுன்னா இந்த சட்னியில் கசப்பான டேஸ்ட் வரும். அதனால் இது நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ இதில் 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதாவது காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயோடைய அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கரண்டியை வச்சு லேசாக அந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். ஈஸியாக நசுங்குதில்ல, அப்போ இது முழுமையாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும். அந்த சூட்டுலேயே இந்த கொத்தமல்லி வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்க்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிருக்கேன். அரைக்கும்போது ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.